அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரசிகமணி ஐயாவின் குடும்பத்தைச் சேர்ந்த எல்லோருக்கும் என்னுடைய சென்னி பணிந்த வணக்கங்கள். ரசிகமணி ஐயாவின் குடும்பம் என்று சொல்லும்போது இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அதிலே அடக்கம். திரு சிதம்பரம் ஐயா அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே இந்த விழாவை பற்றிய தகவலை சொன்னபோது ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் வியப்பு. அடியேனையும் இந்த விழாவுக்கு அழைக்கிறார்களா? சகோதரி கவிதா சொன்னதை போல நேரடியாக இந்த குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு இல்லை. நீங்களெல்லாம் சொன்னதை போல ஐயா அவர்களோடு பழகுகிற வாய்ப்போ, ஐயாவின் குடும்பத்தோரோடு நெருக்கமாக பழகுகிற வாய்ப்போ எனக்கு இருந்ததில்லை. அதை பற்றிய குறை எனக்கு உண்டு. ஒருவேளை அந்த குறை, அந்த கோரிக்கை கடவுளின் காதுகளில் விழுந்துதான் இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதோ என்று கூட நான் மனதார நம்புகிறேன். பார்க்கிற பல தமிழ் நண்பர்களிடத்திலே ஐயா அவர்களுடைய காலத்தில் பிறக்காமல் போய்விட்டோமே, அப்போது வாழாமல் போய்விட்டோமே என்கிற ஒரு குறையை, எப்படி ஆண்டாளுக்கு கண்ணனுடைய காலத்தில் பிறக்காமல் போய்விட்டோமே என்கிற குறை இருந்ததோ அப்படி ஒரு குறையை பலமுறை எதிரொலிக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்திருக்கிறது. இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ரசிகமணி ஐயா அவர்கள் எப்படி பெண்மையை போற்றினார்கள் என்று ஏறத்தாழ இந்த மேடையை காட்டி பெண்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை, பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான ரசனை என்பதையெல்லாம் அவர்கள் சற்று விரிவாகவே சொன்னார்கள். அதுவும் கூட ஒரு ஆணாக இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு வகையான சபதம், ஒரு வகையான பிரதிஜ்ஞையே செய்துவிட்டு போனார்கள். ரசனை மிக்க மாதம் என்றுதான் இந்த விழாவை தொகுக்க தொடங்கும் போது அவர்கள் தொடங்கிய முதல் வரி. இந்த மார்கழி மாதம் என்பதே ரசனை மிக்க மாதம்தான். மார்கழி மாதத்திற்கே உரித்தான திருப்பாவையை பற்றி ராமானுஜர் ஒன்று சொல்லுவார். திருப்பாவைக்கு விளக்கம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று ராமானுஜரிடத்தில் அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். அவருக்கு தொட்டதெல்லாம் திருப்பாவைதான். அப்படி கேட்டபோது அவர் சொல்கிறார், திருப்பாவைக்கு யார் உரை எழுத முடியும், திருப்பாவையை யார் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்கு சொல்கிறார், மோவா எழுந்தார்க்கு கேட்கைக்கு அருகதை இல்லை, முலை எழுந்தாரே கேட்க வேணும். அதிலும் கூட எம்பெருமான் எமக்கே என்னும் பரிவாணிச்சிகளான நாச்சிமார்களுக்கும் அருகதை இல்லை. சர்வபூதையான ஆண்டாளே வந்து சொல்லின் சிறக்கும்னர். மோவா எழுந்தார்க்கு கேட்கைக்கு அருகதை இல்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கே இருக்கிற ஆண்கள் தயவு செய்து தவறாக எண்ணக்கூடாது. மோவா எழுந்தார்னா ஆண்கள்னு அர்த்தம். இந்த சின் அப் என்று நடப்பார்கள். இதெல்லாம் கொஞ்சம் பழைய காலத்தில் ஆண்கள் நடக்கும்போது நிமிர்ந்து நடப்பார்கள், பெண்கள் சற்றே தலை சாய்த்து நடப்பார்கள். அதனால் அவர்கள் மோவா எழுந்தார். மோவா எழுந்தார்க்கு திருப்பாவையை புரிந்து கொள்ளவே முடியாது. மோவா எழுந்தார்க்கு கேட்கைக்கு அருகதை இல்லை. முலையெழுந்தாரே கேட்க வேண்டும். பெண்கள் முலையெழுந்தார்னா பெண்கள்னு அர்த்தம். பெண்களுக்குத்தான் அது புரியும். யாருக்கு பெண்மை பாவம் வருகிறதோ அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். அதில் கூட எம்பெருமான் எமக்கேன்னு கால் பிடித்து விடுகிறார்களே அந்த நாச்சிமார்கள், ஸ்ரீதேவி பூதேவிக்கு கூட அது சரியாக புரியாது. ஏன்னா கொஞ்சம் சுயநலம் வந்து விடுகிறது.
இதுக்கு யார் முறையான விளக்கம் தர முடியும்னா அந்த ஆண்டாளே வந்து தந்தால்தான் அது நடக்கும்னர். எதற்கு சொல்கிறேன்? பெண்களுடைய மேன்மை, பெண்களுடைய தனித்தன்மை, இயல்பு என்பதை இந்த நாட்டினுடைய பண்பாடு அறியும். பண்பாடு என்கிற சொல்லையே நமக்கு தந்தவருக்கு அது நன்றாக தெரியும் என்பதனால்தான் பெண்மையை எப்படியெல்லாம் போற்ற வேண்டும் என்று அவர் பார்த்தார். ரசிகமணி என்பதுதான் உலகம் அவருக்கு கொடுக்கக்கூடிய பெயர். ரசிப்புத்தன்மை என்பது ஒரு தனியான குணாதிசயம். எதையெல்லாம் ரசிக்கலாம்? எதை வேண்டுமானாலும் ரசிக்கலாம், எதை வேண்டுமானாலும் ரசிக்கலாம். ரசிப்புத்தன்மை உள்ளத்தில் இருக்கும் என்றால் எதை வேண்டுமானாலும் ரசிக்கலாம், எல்லாவற்றையும் ரசிக்கலாம். அப்படி எல்லாவற்றையும் ரசித்தவர் ரசிகமணி ஐயா அவர்கள். இந்த வாய்ப்பு கிடைத்த போது எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் அவ்வளவாக நெருக்கமில்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று கொஞ்சம் நான் தயங்கிய போது நான் எடுத்து பார்த்தது ஐயா தீப நடராஜன் அவர்கள் ஒரு முறை அடியனுக்கு எழுதிய கடிதம். சீர்காழி மூவர் என்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆதி தமிழ் இசைமூர்த்திகளை பற்றி ஒரு நூல் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நண்பர் கண்ணன் அவர்கள் அந்த நூலை எப்போதும் எடுத்து படிப்பார். அந்த நூலை படித்துவிட்டு தீப நடராஜன் ஐயா அவர்கள் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ரசிகமணி அவர்களின் தமிழிசை கட்டுரைகளை பற்றி அந்த தொகுப்பு நூலையும் தனியாக அனுப்பி வைத்து தமிழிசையை எல்லா இடத்திலேயும் கொண்டு போவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தம்முடைய ஆதங்கத்தையும் அதிலே தெரிவித்திருந்தார்கள். அந்த கடிதத்தை எடுத்து பார்த்து, சரி, அவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் நான் புறப்பட்டு வந்தேன். பாரதியாரை பற்றி சொல்லும்போது தமிழ் பாரதியார் காலத்திற்கு முன்னால், பாரதியார் காலத்திற்கு பின்னால் என்று சொல்லுவார்கள். எப்படி பிஃபோர் கிரைஸ்ட், பிஃபோர் காமன் ஈரா, காமன் ஈரா, ஆஃப்டர் கிரைஸ்ட் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லுவார்களோ, அப்படி பாரதியாருடைய காலத்திற்கு முன்னால், பாரதியாருடைய காலத்திற்கு பின்னால் என்று. தமிழ் இலக்கியத்திற்கு அப்படி சொல்லலாம். தமிழ் இலக்கிய திறனாய்வுக்கும் தமிழ் இலக்கிய ரசிப்பு தன்மைக்கும் ரசிகமணிக்கு முன்னால், ரசிகமணிக்கு பின்னால் என்று ஒரு தனி வரம்பை ஏற்படுத்தலாம். திரு ராஜாராம் அவர்களும் சொன்னார்கள், சகோதரி கவிதா அவர்களும் சொன்னார்கள், கவிதையை எப்படி ரசிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர் ரசிகமணி ஐயா அவர்கள். திரு சண்முக சுந்தரம் அவர்கள் ரசிகைமணியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் இப்படித்தான் குறிப்பிடுவார், செய்யுளுக்கும் கவிதைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நமக்கு காட்டியவர் ரசிகமணி. செய்யுளுக்கும் கவிதைக்கும் இருக்கிற வித்தியாசம், அது என்ன வித்தியாசம்? செய்யுள் வேர்ஸ் என்றால் அதேதான், அதே வரிகள் தான் இருக்கும், அதே சொற்கள் தான் இருக்கும். ஆனால் அதை வெறும் வேர்ஸாக பார்த்தால், வெறும் செய்யுளாக பார்த்தால் வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தைகளுக்கு விளக்கங்கள், பொழிப்புரை, பதவுரை முடிந்து போகும். அதற்குள்ளே இருக்கிற கவித்துவம், அந்த சொற்களுக்குள் இருக்கிற கவித்துவம், அந்த வரிகளுக்குள் விளையாடக்கூடிய கவித்துவத்தை பார்ப்பதற்கு கற்றுக் கொடுத்தவர் ரசிகமணி அவர்கள். கம்பராமாயணத்தின் மீது அவருக்கு தனியான பிரேமை உண்டு, பிரீத்தி உண்டு என்பதை நாம் அறிவோம். கம்பராமாயணம் மாத்திரமில்லை, மற்ற நூல்களும் என்றார்கள். சொல்லப்போனால் முத்தொள்ளாயிரத்தின் மீது அவருக்கு தனியான அபிமானம் உண்டு. அதற்கு ஒரு காரணமும் இருக்க வேண்டும். பொருணை கரையிலே அந்த பொருணையின் தமிழை அனுபவித்து அனுபவித்து ஐயா அவர்கள் ரசித்தார்கள். முத்தொள்ளாயிரமும் அப்படி நதிக்கரையின்
ரசனைகளை எல்லாம் நினைவுபடுத்தும். எனவே அந்த முத்தொள்ளாயிரத்தின் மீது அவருக்கு ஒரு தனியான காதல் இருந்திருக்க வேண்டும். கம்பராமாயணத்தை அவர் எப்படி பார்த்தார் என்பதையும் அதிலே அவர் செய்த மாற்றங்களையும் சற்று பின்னால் பார்க்கலாம். ஆனால் பார்த்த எல்லாவற்றையும் அவர் எப்படி ரசித்தார் என்பதை முதலில் பார்க்கலாம். தன்னோடு தொடர்பில் வந்த அத்தனை விஷயங்களையும் அவர் ரசித்தார். தன்னோடு தொடர்பில் இருந்த அத்தனை செய்திகளையும் பார்த்து பார்த்து சுவைத்தார். ரசிகமணி ஐயா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த தொடர்புகளை பற்றியும் கூட திரு ராஜாராமன் அவர்கள் பல செய்திகளை இங்கே சொன்னார்கள். குறிப்பாக திரு சுந்தா அவர்களோடு இருந்த தொடர்பு, சுந்தா அவர்களோடு இருந்த அந்த நெருக்கத்தை பற்றியெல்லாம் சொன்னார்கள். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களோடு நெஞ்சார்ந்த நட்பு கொண்டிருந்தார் ரசிகமணி அவர்கள். கவிமணியை நம்முடைய ஆஸ்தான புலவராக ஆக்க வேண்டும் என்று ராஜாஜி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசைக்கு காரணம் ரசிகமணி அவர்கள்தான். கவிமணியின் கவிதைகளில் இருக்கிற சுவையை, அந்த குழந்தைத்தனத்தை ராஜாஜிக்கு அறிமுகப்படுத்தியவர் ரசிகமணி அவர்கள்தான். அந்த அறிமுகத்திற்கு பின்னர் கவிமணியை அவை புலவராக, பிற்காலத்திலே நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையை அவை புலவராக ஆக்கினார்களே, அதை போல அவை புலவராக ஆக்க வேண்டும் என்று ராஜாஜி ஆசைப்பட்டார். கவிமணி மறுத்து விட்டார். அவர் மறுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ராஜாஜி இந்த ஆசையை வெளிப்படுத்திய காலத்தில் நாஞ்சில் நாடு தமிழ்நாட்டோடு சேர்ந்திருக்கவில்லை. சில பகுதிகளெல்லாம் தனியாக இருந்தன. நான் நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவன், தமிழ்நாட்டினுடைய எல்லைக்குள் நான் இல்லை, எனவே அது தவறாக மாறிப்போகும், வேண்டாம் என்று கவிமணி அவர்கள் மறுத்தார்கள். எதற்கு சொல்கிறேன்? எப்படிப்பட்ட நாகரீகம் அவர்களிடத்திலே எல்லாம் இருந்திருக்கிறது பாருங்கள். சட்டப்படி அதிலே சிக்கல் வந்துவிடும், எனக்கு வேண்டாம் என்று மறுதளிக்கக்கூடிய ஒரு பெரிய மேன்மை கவிமணி அவர்களிடத்திலே இருந்தது. கவிமணியை, கல்கியை, இன்னும் பலரை ரசிகமணி அவர்கள் ரசித்தார்கள். இத்தனை நண்பர்கள், இத்தனை பேர் அவரோடு இருந்தார்கள் என்றால் அவருடைய அந்த ரசிப்பு தன்மைதான் அதற்கு காரணம். அந்த ரசிப்புத்தன்மை எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு சின்ன நிகழ்ச்சியை பார்க்கலாம். பாபநாசத்தையும் குற்றாலத்தையும் கல்யாண தீர்த்தத்தையும் எண்ணி பார்த்தால் வாவேசு ஐயரை எண்ணாமல் இருக்க முடியாது. வரகநேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர் பிறப்பால் பொருணை கரையை சேர்ந்தவர் இல்லை, காவிரி கரையை சேர்ந்தவர்தான். ஆனால் கல்யாண தீர்த்தத்தின் மீது நிறைந்த காதல் கொண்டவர். அந்த பகுதியிலே தன்னுடைய வாழ்க்கையை பல ஆண்டுகள் கழித்தவர். வாவேசு ஐயரும் டிகேசியும் சந்திக்கிறார்கள். வாவேசு ஐயர் மாத்திரமில்லை, அப்போது சுத்தானந்த பாரதியும் அவர்களோடு இருக்கிறார்கள். ஏறத்தாழ 1 மணி நேரம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது 2 தமிழ் பாடல்களை எடுத்து டிகேசி அவர்கள் விளக்குகிறார்கள் அவருடைய ஸ்டைலில். அந்த ஸ்டைல் எப்படி இருந்திருக்கும் என்பதை அவரவர்கள் மானசீகமாக பார்க்கலாம். அந்த பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும். பாடி லாங்குவேஜ்லேருந்தே அது எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். பிற்காலத்தில் டிகேசி அவர்களுடைய அந்த தொண்டர் படையை சேர்ந்தவராக தம்மை வெளிப்படுத்தி கொண்ட ஜஸ்டிஸ் மகாராஜன் ஐயா அவர்கள் அந்த பாடல்களை ரசிக்கும் போது கூட ரசிகமணியின் பாடி லாங்குவேஜ் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி வரும். 2 பாடல்களை அவர்கள் விளக்கம் காட்டி ரசிக்கிறார்கள். அதை கேட்டு வாவேசு ஐயர் வியந்து போகிறார். இப்படி தமிழ் பாட்டை யாராவது ரசிக்க முடியுமா?
வியந்து போபவர் தமிழ் பாடல்களோடு பரிச்சயம் இல்லாதவர் இல்லை. தமிழ் பாடல்களை அவ்வளவா பரிச்சயம் இல்லாத ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் ரசிக்கிறார்னு சொன்னால் திஸ் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. வாவேசு ஐயர் எப்படிப்பட்டவர்னா, வெளிநாட்டில் இருந்தபோது, லண்டன் ஹவுஸில் இருந்தபோது, சாவர்கரோடு இருந்தபோது, சாவர்கருக்காக மாறுவேடமிட்டு கொண்டு தப்பித்த போது கூட ட்ரங்க் பெட்டி நிறைய கம்பராமாயண புத்தகங்களை தூக்கி கொண்டு போனவர். அந்த வாவேசு ஐயர் வியந்து போகிறார், இப்படி ரசிக்க முடியுமா? அந்த சந்திப்பு முடிந்து வாவேசு ஐயர் புறப்படுகிறார், சுத்தானந்த பாரதியும் புறப்படுகிறார். ரசிகமணி இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், ஐயா, உங்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் சிதம்பரநாத பிள்ளைன்னு ரொம்ப பொருத்தமாகத்தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். ரசிகமணிக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார்னு புரியலை, பார்க்கிறார். அவர் மறுபடியும் சொன்னார், உங்களுக்கு சிதம்பரநாத முதலியார் என்று உங்கள் பெற்றோர்கள் அருமையாகத்தான் பெயரிட்டிருக்கிறார்கள். மதுரமான நாதத்தை உங்களிடம்தான் கேட்க முடிந்தது, நீங்கள் நாத முதலியார்தான் என்று பாராட்டிவிட்டு போகிறார். எல்லாவற்றையும் ரசித்தவர், எப்படியெல்லாம் ரசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். இந்த சந்திப்பு நிறைவடைந்த நிலையில் வாவேசு ஐயரும் சுத்தானந்த பாரதியாரும் இவருடைய ரசிகத்தன்மையை பற்றி என்னன்னு சொல்லி மற்றவர்களிடத்தில் அதை விளக்குகிறார்கள். ஆழ்வார்களை எல்லாம் நினைவுபடுத்தினார்களா இல்லையா? அந்த ஆழ்வார்களை பற்றி ஒரு செய்தி உண்டு. ஆழ்வார்களுக்கு பின்னாலே வந்து ஆழ்வார்களின் பாசுரங்களை எல்லாம் தொகுத்த நாதமுனிகளை பற்றிய செய்தி அது. சோழ மன்னனுடைய சபையில் சில பேர் வந்து கானம் இசைத்தார்கள். அந்த கானம் எப்படிப்பட்ட கானம்ங்கிறத பின்னால் நாதமுனிகள் அதில் ஈடுபாடு கொண்டு விளக்குகிறார். அதனால் வந்த அந்த நிகழ்ச்சி, அதில் வந்த வாக்குவாதம், அதில் வந்த முரண்பாடு, அதையெல்லாம் விட்டுடுவோம். அந்த கானத்தில் வந்த விளக்கம் என்னன்னா, 2 வகையான கானங்கள் உண்டு. தேவகானம்னு ஒன்று இருக்குது, மனுஷகானம்னு ஒன்று இருக்குது. இது தேவகானமா, இது மனுஷகானமா? ஆஹா, இந்த கானம் மிக அற்புதம். அந்த அரசன் அப்படித்தான் சொல்கிறான். அவர்கள் வந்து பாட்டு பாடுகிறார்கள், ஆஹா இது அற்புதம். நாதமுனிகள் சொல்கிறார், இது ஒன்றுமே இல்லை, தேவகானம் வேற, இந்த மனுஷகானம் வேற. தேவகானத்தை அவர் அடையாளம் கண்டுபிடிக்கிறார். எப்படி மனுஷகானம் தேவகானம் என்று 2 வகை உண்டோ, இதுவரைக்கும் நாம் கேட்கிற தமிழோ, இதுவரைக்கும் நாம் கேட்டிருக்கக்கூடிய விளக்கங்களோ வெறும் மனுஷகானங்கள். ரசிகமணி இன்னைக்கு காட்டினார் பாருங்கள், அதுதான் தேவகானம் என்று வாவேசு ஐயரும் சுத்தானந்த பாரதியாரும் பதிவு செய்கிறார்கள். ரசிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், அந்த ரசனையை மற்றவர்களுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுங்கிறது இன்னொரு பக்கம். அது அவ்வளவு சாத்தியமில்லை. தான் ரசித்ததை உள்வாங்கி அதை அப்படியே எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டும்னா அவருக்குள்ளே அது போய் அவரிலே இருந்து அது வெளிப்பட்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான ரசிப்பு தன்மை, ரசிகத்தன்மை. ரசிகமணின்னு சொன்னால் அவர்கிட்ட நிறைய, அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவர் எழுதி இருக்கக்கூடிய கடிதங்கள், அவர் பார்த்த பார்வை, அவருடைய கோணம், அவருடைய பெர்ஸ்பெக்டிவ், இப்படி எத்தனையோ சொல்லலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பிரதானமாக அவரிடத்தில் நிற்கக்கூடிய மிக அற்புதமான தன்மை அவருடைய அந்த ரசிப்பு தன்மை. ஊவேசா அவர்களிடத்தில் அவருக்கு ஈடுபாடு அதிகம். ஊவேசா அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையும் கல்கிக்கு இருந்தது. கல்கி அவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை ஊவேசாவுக்கும் இருந்தது. அவர்கள் 2 பேரையும் சந்திக்க செய்தவர் ரசிகமணி.
கல்கியை அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போகும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இப்படித்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் ஊவேசா கிட்ட. தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் தமிழை எழுதி கொண்டிருக்கிறார்னு சொன்னேனே அவர் இவர் தான். தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் தமிழை எழுதி கொண்டிருக்கிறார். அப்படின்னா மற்றவர்கள்லாம் எப்படி தமிழை சரியாக கையாளவில்லை, கல்கி மாத்திரம் சரியாக கையாண்டார்னு ஒரே ஒருத்தர் தமிழை எழுதுறார்னு சொன்னேனே அவர் இவர் தான். ஊவேசா கல்கியை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு ஊவேசா கல்கியை பற்றி சொல்கிறார். ரொம்ப உயர்வாக எழுதுகிறார். கல்கியின் எழுத்துக்களை ஏற்கனவே ஊவேசா படித்திருக்கிறார். இந்த சந்திப்புக்கு முன்னால் ரொம்ப உயர்வாகத்தான் எழுதுகிறார். ஆனால் குள்ளமாக இருக்கிறார் பார்வைக்கு. இவர் தான் நவீன அகத்தியர்னர். இவர் தான் நவீன அகத்தியர். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊவேசாவும் ரசிகமணியும் சந்திக்கும் போது ஊவேசா குறிப்பிடுகிறார், இவர் தான் அகத்தியர்னு அவரை சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை எனக்கு எப்படி வந்தது தெரியுமா? உங்களுடைய எழுத்துக்களை, உங்களுடைய ரசிப்புத்தன்மையை கேட்டு கேட்டு எப்படி ரசிக்க வேண்டும், அவருடைய அந்த உருவத்தை எப்படி ரசிக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன். அதனால தான் அவரை அகத்தியர்னு சொன்னேன். இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த டிரான்ஸ்மிஷன் ரசிகமணி அவர்களிடத்தில் ஏராளமாக இருந்தது. ராஜாஜியை எழுத வைத்தவர், ராஜாஜியை எழுத வச்சது டிகேசியா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ராஜாஜி மகாபாரதத்தை பற்றி ஒரு கட்டுரையை கல்கி இதழில் எழுதுகிறார். ஒரே ஒரு கட்டுரை, அதற்கு முதல் தாம்பூலம்னு பெயர். அது யுதிஷ்டிரன் செய்த யாகத்தை பற்றி இருக்கிறது. ராஜசூய யாகம் செய்த அந்த சம்பவத்தை பற்றி சொல்லி முதல் தாம்பூலம்னு எழுதுகிறார். அதை நிறைய பேர் படித்தார்கள், நிறைய பேர் அதை புகழ்ந்தார்கள். அதில் புகழ்ந்து எழுதி ஒரு கடிதமாகவே அதை அனுப்பியவர் ரசிகமணி. மற்றவர்கள் புகழ்ந்ததை பற்றியெல்லாம் ராஜாஜி கவலைப்படலை. இவர் அதை ரசித்தார்னு தெரிஞ்ச உடனே, ஓ நீங்களே இதை ரசித்தீர்களா அப்படின்னு கேட்குறார். அப்போ ரசிகமணி சொல்லுகிறார், இவ்வளவு எளிமையாக மகாபாரதத்தை சொல்ல முடியுமானால் நீங்கள் மகாபாரதம் முழுவதையும் கல்கி இதழில் எழுத வேண்டும். அதுக்கப்புறம்தான் கல்கியில் மகாபாரதம் முழுசையும் ராஜாஜி எழுதினார். பல பேரை ஊக்குவித்தவர்ங்கிறது மாத்திரமில்லை, அவர்கள்ட்ட இருந்த விஷயங்களை பார்த்து பார்த்து ரசித்தவர். இன்றைக்கு எண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆதங்கமாக இருக்கிறது. ரசிப்புத்தன்மை, ரசிகத்தன்மைங்கிறதையே மறந்து போன ஒரு வாழ்க்கை சூழல்ல நாம் இருக்கோம். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய பல பேர் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிக்கூடங்களில் பயின்றவர்களாக இருப்பார்கள். நினைவு இருக்கா? வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன செடியை வச்சுட்டு அந்த சின்ன செடியில் ஒரு சின்ன பூ பூத்த உடனே என்னோட செடியில் பூ பூத்துச்சு, என்னோட செடியில் பூ பூத்துச்சுன்னு அந்த பூவை பார்த்து ரசித்து அதை எல்லாருக்கும் சொல்லி அதை ஏதோ ஒரு பெரிய விழாவாக பள்ளிக்கூடத்தில் போய் கொண்டாடி அந்த சின்ன விஷயத்தில் இருக்கிற அற்புதமான ரசனை எங்கே போயிற்று? இன்னைக்கு பார்க்கிற எதையுமே ரசிப்பதுங்கிற அந்த மரபை விட்டு விட்டு எல்லாம் எந்திரமயமாக ஓடுகிறோமே. இப்போ நாம் இருக்கிற காலத்தில் ரசிகமணி ஐயா மறுபடியும் வந்து நமக்கு எப்படி ரசிக்கணும்னு கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து சுவைப்பது என்பதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வேற ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து சுவைக்க வேண்டும். ஒரு இடத்துல ஐயா குறிப்பிடுகிறார்கள், வயசு ஏற ஏற இனிமே வேற எதுவுமே வேண்டாம்னு தோன்றுகிறது. ஒத்த சிந்தனை உள்ளவர்கள், ஒத்த ரசனை உள்ளவர்களோடு பேசிக்கொண்டிருந்தால் போதும் என்று தோன்றுகிறது.
வேற எதுவுமே வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து. அதனால தான் சுந்தா ஐயா அவர்களுடைய அந்த வீட்டுக்கு போன போது ஒத்த சிந்தனை அங்க இருக்கு. இடம் இருக்கா இடம் இல்லையாங்கிறது பெருசு இல்லை, ஒத்த சிந்தனை இருக்கிறது என்கிற எண்ணம், அந்த எண்ணத்தை அவர்கள் பிரதிபலித்தார்கள். எல்லோரோடும் நட்பாக பழகியவர். ரசனை இருக்கக்கூடியவர்கள் எல்லாரிடத்திலேயும் நட்பாக பழகுவார்கள். அவர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னார்கள், ஒரு குடும்பம் எல்லோரும் குடும்பமாக பழகியவர்கள்னு. அதற்கு காரணம் என்னன்னா, நல்ல ரசனை இருக்கக்கூடியவர்கள் எல்லாரிடத்திலேயும் இருக்கிற நன்மைகளை ரசிப்பார்கள். இந்த மேடைக்கு நாங்கள் வந்து அமர்ந்தவுடன் அம்மா அவர்கள் அவர்களுடைய இந்த நூலை கையில் கொடுத்தார்கள். எம்எஸ் சுப்பலட்சுமி சதாசிவம் தம்பதியருக்கு ரசிகமணி ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதங்கள், ஒரு சில கடிதங்கள் அவருடைய அந்த கையெழுத்திலேயே இங்கே பிரதியாக்கப்பட்டிருக்கின்றன. ரசிகமணி ஐயா அவர்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. இந்த தொடக்கத்திலேயே டிகேசியும் குஞ்சம்மாவும், மற்றவர்களுக்கெல்லாம் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி என்று தெரியுமே தவிர அணுக்கமாக இருந்தவர்களுக்கு மாத்திரம்தான் அவரை குஞ்சம்மா என்று அழைக்கக்கூடிய உரிமை இருந்தது. ரசிகமணி அவரை எப்போதும் குஞ்சம்மா என்று மட்டும்தான் கூப்பிடுவார், குஞ்சம்மா என்று தான் எழுதுவார். அந்த முதல் தொடக்கத்திலேயே ஒரு செய்தி, எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவார்களா இல்லையா, அந்த மம்ஸ், ஒரு முறை மம்ஸ் வந்து விட்டது. கச்சேரி பாட வேண்டும், அதை தொடர்ந்து சில நாட்களிலேயே கச்சேரி பாட வேண்டும், அதுவும் பம்பாயில் போய் இசை நிகழ்ச்சியை செய்ய வேண்டும். இந்த பக்கத்தில் வீக்கம் மாத்திரமில்லை, தொண்டை எவ்வளவு வலிக்கும் அந்த சமயத்தில்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த செய்தியை கேள்விப்பட்டு ரசிகமணி ஒரு வைத்தியம் சொல்லுகிறார். தொண்டையில் பச்சை தண்ணீரில் நனைத்த துணியை கழுத்தை சுற்றி கட்டிக்கொள்ள வேண்டும். பச்சை தண்ணீரில் நனைத்த துணியை எடுத்து கழுத்தை சுற்றி கட்டிக்கொள்ள வேண்டும். அதன் மேல் கம்பளி துணியை சுற்றி கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் வேதனையும் இராது, சீக்கிரம் குணம் கிடைக்கும். டிகேசி எது சொன்னாலும் அது சரியாகவே இருக்கும் என்னும் திடமான நம்பிக்கை எம்எஸ் சதாசிவம் இருவருக்கும் இருந்ததால் அந்த வைத்தியம் நடைபெற்றது. நோயும் குணம் கண்டது. கச்சேரி பண்ணுவதற்கு எம்எஸ் அவர்களின் குரலும் தயாராகி விட்டது. எம்எஸ் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர்களெல்லாம் குற்றாலத்திற்கு சென்று விட்டு திரும்பவும் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். சென்னைக்கு வந்தவுடனே அந்த குடும்பத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் சின்னதாக ஏதோ உடம்பு சரியில்லை, குற்றாலத்திற்கு போய்விட்டு திரும்பி வந்து கொஞ்சம் காய்ச்சல் அந்த மாதிரி எல்லாரும் படுக்கையில் இருக்கிறார்கள். எழுதுகிறார் பாருங்கள், விஜயா, தங்கம், அனந்த் மூவரும் சௌகரியமாக வந்து சேர்ந்திருப்பார்கள். போனவர்கள் அந்த குடும்பத்தில் யாருன்னா விஜயா அம்மா, மற்றவர்கள்லாம் போயிருக்கிறார்கள். அவர்கள்லாம் திரும்பி வந்திருப்பார்கள், சென்னைக்கு வந்தாச்சு. அங்கே இருந்த எல்லாரையும் ரயில் ஏற்றியாச்சு, அவர்கள் இங்கே வந்துட்டார்கள். எம்எஸ் அம்மாவுக்கு கடிதம் எழுதுகிறார். விஜயா, தங்கம், அனந்த் மூவரும் சௌகரியமாக வந்து சேர்ந்திருப்பார்கள். ஆனந்தியின் கடிதத்திலிருந்தும் சதாசிவத்தின் கடிதத்திலிருந்தும் எல்லாருமே படுத்த படுக்கையாய் இருந்தீர்கள். ராதா ஒருத்தியே நர்ஸ் வேலை பார்த்து வந்தாள் என்று தெரிய வந்தது. இதற்குள் காய்ச்சல் விட்டிருக்கும், பலகீனம் இருக்கத்தான் செய்யும். ஜாகிரதையுடன் நடமாடி கொள்ள வேண்டும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஆகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான், எல்லாம் சரியாய் போய்விடும். எவ்வளவு சின்ன விஷயத்தை கூட கவனிச்சு அந்த சின்ன விஷயத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த பார்வை நல்ல ரசனை உள்ளவர்களுக்குத்தான் துல்லியமாக சின்ன 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 விஷயங்களையும் கவனிக்கிற பார்வை இருக்கும். பொதுவாக எல்லாவற்றையும் பார்க்கிற பார்வைங்கிறது வேற, சின்ன சின்ன விஷயங்களையும் பார்க்கிற பார்வைங்கிறது வேற. இப்படி எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து ரசித்தவருக்கு கம்பராமாயணத்து மேல ஒரு தனியான பிரீத்தி இல்லையா? கம்பராமாயணத்தை அவர்கள் பார்த்த பார்வையே வேற.
மற்றவர்களெல்லாம் பார்த்த பார்வையை விட கம்பராமாயணத்தை அவர்கள் பார்த்த பார்வை வேற. அதுவும் கூட இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், அந்த கடராவு படலம், கடற்றாவு படலம். தமிழில் சில இலக்கண விதிகள்லாம் உண்டு. முன்னால் இருக்கிற சொல் லகரத்தில் முடிஞ்சா அதுக்கு அடுத்து வருமொழின்னு சொல்லுவார்களே, அது தகரத்தில் தொடங்கினால் இந்த லகரமும் தகரமும் சேர்ந்து ரகரமாகிவிடும். கடல் தாவு படலம்ங்கிறது கடற்றாவு படலம். பழைய காலத்து புத்தகத்திலலாம் பார்த்தா கடற்றாவு படலம்னு எழுதியிருப்பார்கள். அதைத்தான் கல்கி சொன்னார். கடற்றாவு படலம்னா புரியவே இல்லை, நல்ல வேளை இவர் கடல் தாவு படலம்னு சொன்னார். பிற்காலத்தில் வாசே குழந்தைசாமி அவர்கள் அறிவியல் தமிழ்னு ஒரு நூல் எழுதினார்கள். அந்த அறிவியல் தமிழ் எழுதின போது பெரிய பிரச்சனை வந்தது. மன்னித்து கொள்ள வேண்டும், தமிழ் அறிஞர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏன் எதிர்ப்புன்னு சொன்னால், அறிவியல் தமிழ் கடல் தாவு அதே இலக்கண விதியை பயன்படுத்தினா அறிவியற்றமிழ்னு எழுதணும். வீசிக்க முடியாதுன்னார். நான் அறிவியல் தமிழ்னு தான் எழுதுவேன், அறிவியல் தமிழ் என்றுதான் என்னுடைய நூல் வரும், அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்னார். தமிழ் பண்டிதர்கள்லாம் சேர்ந்து இது ஒரு நூலா, இவருக்கு இலக்கணம் கூட தெரியல, இவர் என்ன தமிழ் சொற்களை பற்றி எழுதுவது அப்படின்னு பெரிய பிரச்சனை வந்தது. அதற்கு பின்னர் அது பதிப்பிக்க பெற்று இப்போது பல பதிப்புகளை கண்டுவிட்டது அறிவியல் தமிழ். அந்த அறிவியல் தமிழ்னு வீசிக்க எழுதினதுக்கு முன்னோடி கடல் தாவு படலம்னு டிகேசி அவர்கள் பிரித்து சொன்னது தான். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் பிரித்து சொன்னார். இல்லைன்னா அது நடந்திருக்காது. அவர்கள் சொன்னது மாதிரி அவர் கவலைப்படலை. இடைச்செருகல் இதில் என்ன சிக்கல்னா, கம்பராமாயணத்தில் இன்னைக்கு ஒரு 10,000 சொச்சம் பாட்டு இருக்குன்னு பல பதிப்புகள். அடியனுக்கு டிகேசி அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு வகையான தொடர்புன்னு சொன்னால் கம்பராமாயணம்னு சொல்லலாம். அவர்களுடைய ஆதரவோடு தான் முதலில் காரைக்குடி கம்பன் கழகம் தொடங்கியது. காரைக்குடி கம்பன் கழகத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு கம்பன் கழகங்கள் வந்தன. ஆனால் காரைக்குடி கம்பன் கழகத்தை தான் தாய்க்கழகம்னு சொல்கிறது. கம்பனடிப்பொடி ஐயா அவர்கள் இருக்கிற வரைக்கும் வேற எங்கே கம்பன் கழகம் தொடங்கினாலும் தாய் வீட்டு சீர்னு ஒன்று அனுப்புவார். அந்த தாய் வீட்டு சீர் வேற ஒன்றும் இல்லை, ஒரு கம்பராமாயண புத்தகம், கம்பன் படம், இதுதான் தாய் வீட்டு சீர் போகும் அந்த கம்பன் கழகத்துக்கு. கம்பராமாயணத்திலேயே வளர்ந்தவர்கள் என்னை போன்றவர்கள் திரு பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதுவும் கூட ஒரு தொடர்பு என்று சொல்லலாம். இன்றைக்கு ஒரு 10,000 சொச்சம் பாடல்களை கம்பராமாயண பதிப்புகளில் காணுகிறோம். தி மோஸ்ட் ஆத்தென்டிக் என்று இப்போது கருதப்படுகிற சென்னை கம்பன் கழகத்து பதிப்பிலையும் 10,000 சொச்சம் பாடல்கள் உண்டு. அண்ணாமலை பதிப்பில் இந்த எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஊவேசா பதிப்பிலேயும் வைமுகோ பதிப்பிலேயும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும், ஆனால் ரொம்ப மாற்றங்கள் இருக்காது. அண்ணாமலை பதிப்பில் தான் ரொம்ப கூடுதலான பாடல்கள் இருக்கும். சென்னை பதிப்பை வைத்து கோவை பதிப்பு, சென்னை பதிப்பை வைத்துத்தான் மிகச் சமீபத்தில் வந்த பள்ளத்தூர் பழனியப்பன் அவர்களுடைய உரை பதிப்பு. ஆனால் ரசிகமணி அவர்கள் கம்பர் தரும் ராமாயணம் என்று கொடுத்த போது 4,000 பாட்டு கூட கிடையாது, செம்பாதி கூட கிடையாது. கவிச்சக்கரவர்த்தி 12,000 பாட்டு எழுதினதா ஒரு கதை உண்டு. அகச்சான்று இல்லாமல் கர்ண பரம்பரையாக வரக்கூடிய ஒரு தகவல் 12,000 பாட்டு. கிடைத்திருப்பவை 10,000 சொச்சம்னு சொன்னால் அதில் செம்பாதியை எடுத்து வெளியில் போட்டுட்டார் ரசிகமணி. இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கம்பர் பாட்டே இல்லை. அதற்குத்தான் அவர்கள் சொன்னார்களே, நிறைய எதிர்ப்பு அதற்குத்தான் வந்தது. அவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார், எனக்கு கம்பனை தெரியும், அவ்வளவுதான், எனக்கு கம்பனை தெரியும். எழுத்தாளர் சுஜாதா அதை பற்றி எழுதினார். எனக்கு கம்பனை தெரியும், அவன் இந்த பாடலை எழுதியிருக்க மாட்டான் என்று
ஒரு நெத்தி அடி கொடுத்தார். கம்பனை எனக்கு நன்றாக தெரியும், இந்த பாட்டு இருக்க முடியாது. அப்ப ஏன் இன்னைக்கு 10,000 சொச்சம் பாட்டை வச்சிருக்கோன்னு கேட்கலாம். கதையின் தொடர்பு வர வேண்டும்னு சொன்னா அந்த 10,000 சொச்சம் பாட்டு இருந்தால் தான் கதை தொடர்பு வரும். இல்லைன்னா அந்த 4,000 பாட்டை மாத்திரம் வச்சுட்டா சில இடங்கள்ல சில படலங்களே கிடையாது. கம்பர் தரும் ராமாயணத்தை எடுத்து பார்த்தா சில படலங்களே கிடையாது. அதுல இருக்கிறதெல்லாம் இடைச்செருகள். கம்பனுடைய பாட்டு எங்கே காணாமல் போயிற்றோ தெரியவில்லை. கதை போக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு 10,000 பாட்டை வச்சாத்தான் அந்த கதை போக்கு வரும். அதனால அந்த பாடல்களை வைத்திருக்கிறோமே தவிர, ரசிகமணி சூஸ் பண்ணி கொடுத்த அந்த பாடல்கள் 4,000 பாடல்கள் தான். இந்த சம்பவங்கள் நடந்த போது ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தில் இப்படித்தான் சொல்கிறார்: உங்களிடம் ஒரு வரம் கேட்கிறேன். நீங்கள் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ராஜாஜிக்கு எழுதுகிற கடிதம். நீங்கள் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தமிழர்களையும் சொல்ல வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எதை அவன் சொல்ல வேண்டும்? தமிழர்களையும் சொல்ல வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எதை சொல்ல வேண்டும்? டிகேசி என்று ஒருவன் இருந்தான். அவன் சொல்வான், உலகத்திலேயே தமிழை போன்ற உயர்ந்த மொழி வேறு ஒன்றும் இல்லை. உலகத்திலேயே கம்பனை போன்ற உயர்ந்த கவிஞன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுவான். இதை தமிழர்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 500 ஆண்டுகள் அல்லது 1000 ஆண்டுகள் கழித்தாவது உலகமெல்லாம் இதை ஒப்புக்கொள்ளும். அவருடைய உள்ளத்தில் இருந்த ஆசை பாருங்கள். ஒரே ஒரு பாட்டு. அவர் சொன்னது மாதிரி ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம், இந்த பாடல்கள் போதும் கம்பனுக்குன்னு எடுத்தாரே, கம்பனுடைய ஒரிஜினல் பாடல்கள்னு. அந்த பாடல்களில் அவர் எப்படி திருத்தம் செய்தார்? சகோதரி தான் குறிப்பிட்டார்கள். சில இடங்களில் பாட்டை திருத்தமே செய்தார். அந்த பாட்டில் பிரதானமாக இருக்கக்கூடிய பாடல் பகுதியில் ஒரு வார்த்தையோ ஒரு வரியோ திருத்தம் பண்ணினார். இதுதான் கம்பன் பாடியிருக்க வேண்டும். அந்த ஒரு பாட்டு, ஒரு திருத்தத்தை மாத்திரம் இங்கே எடுத்துக்காட்டாக தர விரும்புகிறேன். ரசிகமணியை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரமில்லை, வருங்கால சந்ததிகள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக. ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும். பரசுராமர்னு ஒருத்தர் வந்தார். ராமாயணத்தில் பரசுராமர்னு ஒருத்தர் வந்தார், ராமர்கிட்ட போட்டி போட்டார். இந்த விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியும். பரசுராமர் விஷ்ணு தனுசை ராமரிடத்தில் கொடுத்தார் இல்லையா? அந்த தனுசு எங்க இருக்கு? ராமர்கிட்ட பரசுராமர் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த தனுசு என்ன ஆச்சு? ராமர் அதை எங்க வச்சார்? அது எப்படி வந்தது? திருப்பி ராமர்கிட்ட வந்துதா? ஏன்னா ராமர் ஏற்கனவே ஒரு வில் இருக்கு. எங்கேயாவது படம் பார்த்துருக்கோமா? இன்னொரு வில்லையும் தோளில் மாட்டிக்கொண்டு 2 வில்லோட ராமர் போற மாதிரி எங்கேயாவது படம் பார்த்துருக்கோமா? இல்லையே. அப்ப ஏற்கனவே ஒரிஜினலா இருந்த வில் இருக்கு. இவர்கிட்ட இருந்து கையில வாங்கி அந்த வில்லை நாணேற்றினார். அதற்கு இலக்கு என்னன்னு கேட்டார். அவரும் இலக்கை சொன்னார். வாழ்க, போய்விட்டு வருகிறேன். அவர் போயிட்டார். அந்த வில்லு கையிலேயே இருக்கு. இப்ப அந்த வில்லை எங்க வச்சார், எங்க கொடுத்தார்? இதற்கு விடையை வால்மீகத்தின் வழியில் சொல்கிறது, கவிச்சக்கரவர்த்தியின் வழியில் சொல்கிறார். எல்லா பதிப்புகளிலேயும் காணப்படக்கூடிய ஒரு பாடல். கரனும் ராமனும் போர் செய்கிறார்கள். சூர்பனகை வந்துட்டு போயிட்டா. சூர்பனகை படுத்தின பாடு. அவ போய் அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் கரன் தண்டகாரண்யத்தில் இருக்கான். கரன் கிட்ட போய் சொல்லி கரன் சண்டைக்கு வருவான். கரனோடு அவனுடைய சகோதரர்கள் வருவார்கள். சீதை பார்க்க ராமன் செய்கிற முதல் போர் அதுதான். சென்டிமெண்டலாக அதுக்கு என்ன ஸ்பெஷல் வேல்யூ? சீதை பார்க்க ராமன் போரிடுகிற முதல் கட்டம். அது வரைக்கும் சீதை ராமனுடைய போரை பார்த்ததில்லை. அதனால் லக்ஷ்மணன் கிட்ட நீ சீதையை பத்திரமா பார்த்துக்கோ, நான் மாத்திரம் சண்டைக்கு தனியாக போகிறேன்னு சொல்லி ராமன் போரிடுவான். பர்ணசாலையிலிருந்து சீதையும் இலக்குவனும் பார்த்து கொண்டிருப்பார்கள்.
கவி சக்கரவர்த்தி என்ன பண்ணுவார்னா, இந்த சண்டை நடக்கும்போது இந்த பக்கத்தில் ராமன், இந்த பக்கத்தில் கரன், கடைசியில் எல்லாரும் அரக்க வீரர்கள் அத்தனை பேரும் ராமன் ஒற்றை ராமனாக நின்று எல்லாரையும் அழித்து விட கடைசியில் கரன் மாத்திரம் இருப்பான். இந்த பக்கம் ராமன், அந்த பக்கம் கரன். மிக உக்கிரமாக சண்டை நடக்கும். அந்த சண்டையில் ராமன் கையில் இருக்கிற வில் உடைந்து கீழே விழும். தேவர்களெல்லாம் பதைப்பார்கள். ராமன் கையில் இருக்கிற ஆயுதம் போயாச்சுன்னா கரன் பலசாலியாகி விடுவான். அந்த சமயத்தில் ராமன் என்ன செய்வான் என்பதை கவி சக்கரவர்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக வால்மீகத்திலிருந்தும் காளிதாசரிடமிருந்தும் வேறுபட்டு கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுவார். கையில் இருந்த வில் கீழே விழுந்தது. இப்போ வில் இல்லை, ராமனுடைய கை இப்படி மேலே போகும். என்னும் மாத்திரத்து ஏந்திய கார்முகம் சின்னம் என்றும் தனிமையும் சிந்தியான் மன்னர் மன்னவன் செம்மல் மரபினால் பின் உறத் தன் பெரும் கரம் நீட்டினான். மன்னர் மன்னவன் அவனுக்கு மறந்து போச்சு. மன்னர் மன்னவனாக நிற்கிற ராமனுக்கு தான் தனியாக நிற்கிறோங்கிறது மறந்து போச்சு. இந்த கார்முகம், கையில் இருந்த கார்முகவில் கீழே விழுந்திருத்துங்கிறது மாத்திரம் நினைவிருந்தது. என்னும் மாத்திரத்து ஏந்திய கார்முகம் சின்னம் என்றும் அது கீழே விழுந்து விட்டது, சின்னாபின்னமாகி கீழே விழுந்து விட்டது என்பதனால் தன்னுடைய தனிமையை சிந்தித்து பார்க்காமல் மரபினால் பின்னுறத் தன் பெரும் கரம் நீட்டினான். யாராவது கையில் கொடுப்பார்கள். அதற்கு ரசிகமணி அதற்கான குறிப்பை சொல்லுகிறார். பழக்கத்தினால், மரபினால்ங்கிறது பழக்கத்தினால், ஏதோ பரிவாரம் பின்னால் நிற்கிறதாக எண்ணி கையை பின்புறமாக நீட்டினான். நீங்கள் பெரிய மனிதர்கள் ஏதாவது உட்காந்து வேலையை பண்ணிட்டு அப்படி கையை நீட்டுவார்கள். இதை கொடு அப்படிங்கிற அர்த்தம். அது அவர்களுக்கு உதவியாளர்களுக்கு புரியும். வீட்டில் மகனோ மகளோ இருந்தால் புரியும். கையை என்ன நீட்டுகிறார்களோ, எதை கொடுக்க வேண்டும்ங்கிறது அவர்களுக்கு தெரியும். அது ஒரு ஹேபிட் மாதிரி இருக்கும். இப்படி கையை நீட்டினா அது வேணும். இப்போ இங்கே தான் தனியாக நிற்கிறோமே, இப்போ கையை நீட்டினா கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. கருடன் பக்கத்தில் இல்லை, ஆதிசேஷன் பக்கத்தில் இல்லை, வேற யாரும் இல்லைங்கிறதெல்லாம் ராமனுக்கு மறந்து போச்சு. மரபினால் பின்னுற தன் கரம் நீட்டினான், பெரும் கரம் நீட்டினான். இப்போ யாரோ கையில் கொடுக்கணும். யார் கொடுப்பார்கள்? அந்த வில்லு இருக்கு. எந்த வில்லு? பரசுராமன் கொடுத்த வில்லு இருக்கு. அது எங்கேயோ சேஃப் கஸ்டடியில் இருக்கு. இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்லாம் சேஃப் கஸ்டடிம்பார்களே, அந்த மாதிரி சேஃப் கஸ்டடியில் இருக்கு. கவி சக்கரவர்த்தி இந்த காட்சியை அங்கே காமிச்சிருப்பார். எப்படி காட்டுவார்னா, பரசுராமன் கிட்டேருந்து வாங்கியாச்சு அந்த வில்ல. பரசுராமன் போயாச்சு. பரசுராமன் போனதுக்கு அப்புறம் இந்த வில்லை ராமன் வருணனிடத்தில் கொடுத்தான். நீ வச்சுக்கோ, வேணுங்கிற சமயத்தில் வாங்கிக்கிறேன், வேணுங்கிற சமயத்தில் வாங்கிக்கிறேன், நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அயோத்திக்கு போயாச்சு. அயோத்தியில் இருந்து அங்கேருந்து காட்டுக்கு புறப்பட்டு வந்து இதெல்லாம் நடக்கிறது. வருணன்கிட்ட சேஃப் கஸ்டடியில் இருக்கு. வருணன்கிட்ட இருந்த வில்ல அகஸ்தியர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததாக வால்மீகி காட்டுவார். அகஸ்தியர்கிட்டேந்து ராமனுக்கு வரும். எல்லா பதிப்புகளிலேயும் கம்பராமாயணத்தில் காணப்படுகிற ஒரு பாடல் என்னன்னா, மற்ற பதிப்புகளில் எல்லா பதிப்புகளிலும் காணப்படுகிற பாடல். இதுக்கு அடுத்த பாட்டு. கையை இப்படி நீட்டினா யாரோ கொடுக்கணுமே. இப்போ வில்ல யார் கொடுப்பார்கள்? கண்டு நின்று கருத்துணர்ந்தான் என அண்டர்நாதன் தடக்கையின் அத்துணை பண்டு போர் மழு வாளிபால் பண்பினில் கொண்ட வில்லை வருணன் கொடுத்தனன். எங்கேந்து வந்த வில்? பண்டு போர் மழுவாளி. மழுவை வைத்து கொண்டிருப்பவர் யாரு? பரசுராமன். அந்த போர்ல மழுவை வைத்த பரசுராமன் கிட்ட இருந்த போர், அந்த போர்லேருந்து கிடைத்த அந்த வில்லை இப்ப வருணன் கிட்ட சேஃப் கஸ்டடியில் இருக்கு. இப்படி கையை நீட்டினோன்னா வருணன் மேலே இருந்து கொடுத்தான். ரசிகமணி இந்த பாட்டுல ஒரே ஒரு மாற்றம் பண்ணினார். இந்த பாடலை கம்பன் பாடல் என்று ஏற்றுக்கொண்டார். இடைச்செருகல், செருகு கவின்னு சொல்லலை, இது கம்பன் பாட்டுன்னு ஏற்றுக்கொண்டு, ஆனால் ஒரு வார்த்தையை எல்லாரும் மாற்றிவிட்டார்கள்னர்.
ராமன் கொடுக்கும்போது வருணன் கிட்ட கொடுத்தான்னு சொல்றது அந்த ஒரிஜினல். அங்க இருக்கிற பாட்டை ரசிகமணி ஏத்துக்கல. வருணன் கிட்ட கொடுத்ததாக சொல்லப்படுகிற பாட்டு கம்பர் தரும் ராமாயணத்துல கிடையாது. ராமன் கையில வாங்கி யார்கிட்டயோ கொடுத்துருக்கணும், அது யாருன்னு தெரியல, அந்த பாட்டு நம்ம கிட்ட இல்லை. இப்ப வருணன் கொடுத்ததுன்னு ஏத்துக்கல ரசிகமணி. அதை பார்த்தார் ஒரு பார்வை. அவருடைய ரசிகத்தன்மை, கையை இப்படி நீட்டினா மேலேந்து வருணன் கொடுத்தான்னு சொன்னா அது கொஞ்சம் சுவையா இல்லையே, எங்கேயோ அது சூப்பர் நேச்சுரல் மாதிரி இருக்கிறது, அது சரியா இல்லையே. வருணன் என்ன காத்து கொண்டிருந்தான், எப்படி கொண்டு வந்து கொடுத்தான், மழை வழியாக கொடுத்தானா, அப்ப மழை பெய்ததா, இதெல்லாம் சரியா வரலையே, இதை கொஞ்சம் மாத்தினா போதும்னர். எப்படி மாற்றினார்? பண்டு போர் மழு வாடிபால் பண்பினில் கொண்ட வில்லையே தம்பி கொடுத்தனர். தம்பியாக இருக்கிற இலக்குவன் கொடுத்தான். அதற்கு குறிப்பு வரைகிறார். பரசுராமனுக்கும் ராமனுக்கும் யுத்தம் நேர பார்த்ததல்லவா? பரசுராமன் தன் கையில் உள்ள பெரிய வில்லை ராமனிடம் கொடுத்து நாணேற்று பார்ப்போம் என்று சொன்னான். ராமன் வெகு அனாயாசமாய் நாணேற்றி விட்டான். பரசுராமன் எதிராளியின் பலத்தை கண்டுகொண்டான். அப்படியே வில்லை ராமனிடமே இருக்கட்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டான். இப்ப அந்த வில்லை ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு வரும்போது பத்திரமாக லக்ஷ்மணன் கையில் கொண்டு வந்திருந்தான். அங்கேந்து பார்த்துட்டு இருக்கான் லக்ஷ்மணன். இங்கே சண்டை நடக்கிறது, கையில் இருந்த வில்லு கீழே விழுந்து இப்படி கையை நீட்டும் போது ஓடி வந்து அதை கொடுத்தான். லக்ஷ்மணன் அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான். அந்த லக்ஷ்மணன் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து அண்ணனுக்கு தொண்டு செய்தான், பார்த்து பார்த்து அந்த அண்ணனுக்கு தொண்டு செய்தானே, அதை ஓடி வந்து, அதுவும் வெறுமனே இல்லை, யுத்த முறைப்படி கை கொண்டவில்லையே ஓடி வந்து தம்பி கொடுத்தான். அந்த ஒரு சின்ன மாற்றம் தான். அந்த சின்ன மாற்றத்தில் எங்கேயோ டிஸ்டண்ட்டாக இருக்கிற காப்பியம் அப்படியே நம்ம பக்கத்தில் வருது. இந்த ஒரு மாற்றத்தை பார்க்கும்போது நாம் அந்த இடத்துல இருக்கோம். எங்கேயோ தண்டகாரண்யத்தில் போய் நாம் பார்த்துட்டு இருக்கோம். லக்ஷ்மணன் பார்த்த மாதிரி ஐயோ ராமன் கையில் இருக்கிற வில்லு கீழே விழுந்துருத்தே அப்படின்னு நாம் பதைக்கிறோங்கிற நிலைமைக்கு நாம் போகிறோம். இதை தேவர்கள் பார்த்தார்கள், பதைத்தார்கள்னு சொன்னால் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. தேவர்கள் எத்தனையோ விஷயத்தை பார்க்கிறார்கள், நாம் கூட கஷ்டப்படுறோம். அதெல்லாம் பார்த்து அவர்கள் பதைக்கிறார்களா அப்படின்னு போயிடும். இட் இஸ் அ லிட்டில் டிஸ்டன்ட். ஈஸ்தட்டிக்ஸுங்கிறது ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. ரசிகமணி யார் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு டெஃபினிஷன் என்ன தெரியுமா? அழகியலை தமிழுக்கு கொண்டு வந்தவர். Somebody who brought an aesthetic perspective to Tamil literature and Tamil language. எப்படி ஒன்றை அழகாக பார்க்க வேண்டும், அது அழகாக இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த பொருள் அழகாக இருந்தால் தானே நாங்கள் அழகாக பார்க்க முடியும். எந்த பொருளும் அழகுன்னு சொல்லலாம், எந்த பொருளும் அழகு இல்லைன்னு சொல்லலாம். பார்ப்பவர்கள் கண்களில் தான் அழகு இருக்கே தவிர பொருள் அழகு இல்லை. ஆங்கிலத்தில் கூட சொன்னார்களா இல்லையா, பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். கண்ணதாசன் பாடினார், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். அப்போ அழகு எங்கே இருக்கணும்னா பார்க்குற கண்ணில் இருக்கணும், அந்த பொருளில் இல்லை. எந்த பொருளையும் அழகாக பார்க்க முடியும், எந்த பொருளையும் அழகாகவே சுவைக்க முடியும் என்பதை நமக்கு காட்டியவர் ரசிகமணி. சற்றே நெருடலான ஓரிடத்தில் கூட அவர் எப்படி அந்த அழகை பார்த்தார், எப்படி ரசித்தார். நெருடலான ஓர் இடம்தான், சோகத்தை தரக்கூடிய இடம்தான். அவருடைய மகன் காலமான போது, அவருடைய மகன் அகாலமாக காலமான போது 32 வயசு. எவ்வளவு சோகம் ஒரு தந்தைக்கு இருந்திருக்கும். அந்த சமயத்தில் கவிமணி ஒரு பாட்டு எழுதி அனுப்புகிறார்.
எவ்வளவு பெரிய சோகம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு காலமான தீத்தாரப்பன் அவர்களை பற்றி ஒரு அற்புதமான பாட்டை எழுதி அனுப்புகிறார். எப்பாரும் போற்றும் இசைத்தமிழ்ச் செல்வா, என் அப்பா அழகிய செல்லையா, இப்பாரில் சிந்தை குளிர சிரித்து ஒளிரும் நின் முகத்தை எந்த நாளில் காண்பேன் இனி. இந்த வெண்பாவை அனுப்புகிறார். இந்த பாட்டை ரசிகமணி படிக்கிறார். இது சோகம், மகனை இழந்த சோகம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனால் இந்த பாட்டுக்கு தேசிக விநாயகம் பிள்ளைக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். இந்த பாட்டை படிச்சுட்டு இந்த பாட்டை தனக்கு அனுப்பிய தன்னுடைய மகனுக்கு இரங்கற்பா பாடிய கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை அப்படியே படிக்கிறேன், கேளுங்கள். செல்லையாவிடம் தங்களுக்கு எவ்வளவோ பிரியம். தங்கள் கவியை கண்டவர்களில் அவன் ஒருவன். சதா மலரும் மாலையும் படித்து கொண்டிருப்பான். அவன் மூலமாக தங்கள் கவிப்பண்பு உலகத்திற்கு வருங்காலத்தில் தெரிய வேண்டும். அப்படி தங்களுக்கு சேவை செய்யக்கூடியவன் போய்விட்டான். எல்லாம் கடவுள் செயல், நாம் என்ன செய்ய கிடக்கிறது. இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெண்பா எழுதக்கூடிய மரபு உங்களுக்கே கைவந்த மரபுன்னெல்லாம் சொல்லி, நண்பர்கள் எல்லாரும் கவியில் உள்ள சோக ரசத்தை வியந்தார்கள். எனக்கென்னவோ ஒரு தமிழ் கவி உதயமாய் வருவதை பார்ப்பதில் அளவிறந்த ஆனந்தம். அந்த வெண்பாவை படித்ததில் எனக்கு ஆனந்தம்னர். கவிக்கு உயிரையே கொடுக்கலாம் என்று சொல்லுவது நம்மவர் மரபு. மகன் இறந்ததற்கு வந்த இரங்கற்பாவுக்கு எழுதுறார். இசைத்தமிழ்ச் செல்வா, என் அப்பா. அந்த கவிதையில் இருக்கிற வரி அது. என் அப்பா இசைத்தமிழ்ச் செல்வா, அழகிய செல்லையா. எவ்வளவு அன்போடு விவரிக்கிறது. அழகிய செல்லையா என்று நின்று மூன்றாவது சீரில் ஐயா என்று மோனையில் விழும்போது அருமை பாட்டெல்லாம் பிறந்து விடுகிறது. எங்க சீரையும் மோனையும் தலையையும் ரசித்திருக்கிறார். தமிழ் பாஷை தங்களுக்கு அருமையாய் துணை புரிகிறது. கீட்ஸ் சொன்னார், ட்ரூத் இஸ் பியூட்டி என்று. உண்மைதான். தங்கள் பாடல் அதற்கு தக்க இலக்கியம். கல்கி, ராஜாஜி போன்றவர்கள் வெளியில் இருந்திருந்தால், ஏன்னா இது நடக்கிறது 1941. கல்கி, ராஜாஜி போன்றவர்கள் வெளியில் இருந்திருந்தால் இதை ரொம்ப அனுபவிப்பார்கள். உடல் நலத்துக்காக கன்னியாகுமரியில் தங்குகிறாத தெரிகிறது, சௌக்கியம்தானே என்று அந்த கடிதத்தை முடிக்கிறார். தன்னுடைய மகன் இறந்ததற்கு வந்த இரங்கற்பாவில் இருக்கிற சுவையை, அந்த வரியை, அதில் இருக்கிற சீரை, அதில் இருக்கிற மோனையை ஒருத்தர் ரசிக்க முடியும்னு சொன்னால், அவரை ரசிகமணி என்று ஒரு ஒற்றை சொல்லுக்குள் அடக்குவது மாத்திரம் முடியுமா என்ன? அந்த ஒற்றை சொல்லுக்குள்ள அவரை அடக்கிவிட முடியுமா? அம்மா அவர்கள் அவரை பற்றி பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கிறார்கள். அந்த பிள்ளைத்தமிழில் ஒரே ஒரு சின்ன போர்ஷன், அதை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மேனி நிறம் கண்டு நாணிற்று தாமரை தாலோ தாலேலோ. பிள்ளைத்தமிழில் தாலாட்டு பருவத்தை எழுதியிருக்கிறார்கள். மேனி நிறம் கண்டு நாணிற்று தாமரை தாலோ தாலேலோ. யார்? டிகேசி ஐயா அவர்களுடைய மேனி நிறத்தை பார்த்து தாமரை வெட்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய நிறம். அவரை பற்றி வேற ஒருத்தர் எழுதியிருந்தார். டிகேசி ஐயாவை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கார் ஒரு நூலில். தங்கத்தை உருக்கி கொட்டினா மாதிரி மேனி, தங்கத்தை உருக்கி கொட்டினா மாதிரி மேனி. இதெல்லாம் அப்படியே வர்ணித்து கொண்டு வந்து அந்த பத்தியில் கடைசியில் ஒரு வரி இருக்கு. கோணல் மாணல் இல்லாத நேரான ஒற்றை உடம்பு. கோணல் மாணல் இல்லாத நேரான ஒற்றை உடம்பு. நிற்கும்போது கூட கோணல் மாணல் கிடையாது. அதனால தான் அவருடைய உள்ளத்திலேயும் கோணல் மாணல் கிடையாது. நேர்மை ஒளியும் உண்மை ஒளியும் நேராக இருந்தவர்.
அது அவருடைய ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன், அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாத்துலேயுமே பிரதிபலிச்சது. மேனி நிறம் கண்டு நாணிற்று தாமரை தாலோ தாலேலோ, வானுளோர் தமிழுக்கு தந்ததோர் தலைவனே தாலோ தாலேலோ. வானுளோர் தமிழுக்கு தந்த தலைவன், வானலோகத்திலிருந்து தமிழுக்கு தனியாக வந்த ஒருவர். ஆனிரை மேய்த்தவன் போல் மனம் ஈர்த்தவா தாலோ தாலேலோ, வேணியன் சூடும் பிறை என ஒளிர்ந்தவா தாலோ தாலேலோ. சந்திரனுடைய குளிர்ச்சியும் சந்திரனுடைய பிரகாசமும் கண்ணனுடைய காருண்யமும் இவை எல்லாவற்றை காட்டிலும், கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இதில் என்னெல்லாம் சொல்ல முடியறது? சந்திரனுடைய குளிர்ச்சி, சந்திர சூரியர்களின் பிரகாசம், கண்ணனுடைய காருண்யம். நீங்க மற்ற எதுக்கு வேணாலும் வேற யாரை வேணாலும் ஈக்குவேட் பண்ணி காட்டலாம். ரசிகத்தன்மைன்னு வந்த ரசிகமணியை தவிர வேற யாரையும் ஈக்குவேட் பண்ண முடியாது. வேணும்னா அடுத்த முறை நீங்கள் இன்னொரு கவிதை எழுதும்போது மாற்றி எழுதலாம். கண்ணனுக்கு ரசிகத்தன்மை இருந்தால் டிகேசியின் ரசிகத்தன்மையை போல கண்ணன் பெற்ற ரசிகத்தன்மைன்னு சொல்லலாம். அந்த ரசிகமணியை எல்லா நல்ல உள்ளங்களோடும், அவரை ரசித்து 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 சுவைக்கக்கூடிய உள்ளங்களோடும் சேர்ந்து ரசிப்பதற்கு கிடைத்த வாய்ப்பை மிகப்பெரிய பேராக கருதுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கம். மல்லிகை அமைப்பை உருவாக்கிய திருமல அண்ணாச்சி மட்டும் இப்போ இருந்திருந்தாருன்னா பலே ஷபாஷ், ரொம்ப அருமையான காரியம் செஞ்சிட்டீங்கன்னு அண்ணாமலை சாரையும் செல்லையா அண்ணனையும் பிரேமா மேடமையும் மோகன் சாரையும் பாராட்டியிருப்பார். ஏன்னா ரசிகமணியை அப்படி கொண்டாடியவர் திருமல அண்ணாச்சி. நான் எதை சொல்கிறது எதை எடுத்து உங்களுக்கு வைக்கிறது மேடம் அம்மா பேசினதில்ல அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்களே இந்நேரம் அப்படியே உங்கள் ரசிகமணி நிரம்பி இருப்பார்னு நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குள்ளேயும். சிலர் நம்ம ஒரு விருந்தின் போது ஒரு நல்ல உணவு சாப்பிட்ருப்போம். அதில் குறிப்பாக ஒரு உணவு உங்களுடைய சுவையின் ரசத்தை ரொம்ப அழகாக தொட்டு உங்களை ஒரு மாதிரி மலர செய்திருக்கோம். அதுக்கு பின்னாடி இன்னொரு உணவை கொடுத்தா வேண்டாம், இந்த சுவையோடு நாங்கள் அப்படியே இந்த விருந்தை முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். அப்படியான ஒரு மன நிறைவு தான் எனக்கு இருக்குது, உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் கூடுதலாக நான் எதையும் சொல்லவே விரும்பலை. அம்மாவே பூரணமாக சொல்லிட்டாங்க. அந்த பூரணம் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இறங்கியிருக்கு. அம்மாவுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தனியாக ஒரு நன்றியுரை நிகழ்த்த திருமல அண்ணாச்சியுடைய மகன் விப்ரநாராயணன் சார் வந்திருக்காரு. அவர் திருமல அண்ணாச்சியின் மகன் அப்படிங்கிறத தாண்டி காந்தியினுடைய உதவியாளர் மகாதேவ தேசாய் பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கார். அப்புறம் இவர் ஜோசப் டோக் எழுதின காந்தியை பற்றின முதல் பயோகிராஃபி, அந்த நூலை மொழிபெயர்த்திருக்கார். இப்படி ராமானுஜர் பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கார். அவர் இன்னைக்கு நன்றி உரையாற்ற விப்ரன் சாரை கூப்பிடுறேன்.